ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஃபால் தான். நேற்று சொல்லியிருந்தேன் இந்த 24601 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃபு தான். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கிறது வந்து தெரியும். 5 minutesன்னு மட்டும் இல்லை, 15 minutesல பார்த்தாலும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போகிறதுனா சப்போஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,665, அதுக்கு அடுத்தது 24,828, அதுக்கடுத்து ஃபைனலாக 25,000. ஓகேவா? இதை வந்து ரீச் பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கும் கீழே விழுந்தது அப்படின்னா அவங்களோட டார்கெட் வந்து 24,338, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த லோ. ஓகேவா? இந்த ஸ்விங்கோட லோவில் வந்து மார்க்கெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போவாங்க. இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே இந்த 24,338க்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஆர்எல்ஸ் ஒரு சைட்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் நல்ல ஃபால் தான். ஸோ நாளைக்கு வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மறுபடியும் ஹிட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு ஆன டெக்னிக்கல் அனாலிசிஸ். தேங்க்யூ.